தோ இங்கே இருக்குது, தோ இங்கே தான் அப்படின்னு லைட்டாக அந்த கப்புலேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்கிறாங்க ஆர்சிபி. கப்பை கையில் எடுக்கிறதுக்கான இத்தனை வருஷங்களுடைய இந்த ஜேர்னியில் இந்த வருஷம் ஒரு 2016 பிரைட் சான்சஸ் எப்படி ஆர்சிபிக்கு இருந்துச்சோ அந்த மாதிரி 2025 இருக்குது. ஒரு 9 வருஷங்கள் கழிச்சு கப்பை கையில் பிடிக்கிறதுக்கான ஒரு செம்ம வாய்ப்பு கிடைச்சிருந்துருக்குது. அன்னைக்கு அந்த காலத்துலலாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இவர் நம்ம கிறிஸ் கெயிலு, ஏபி டிவிலியர்ஸ், அப்புறம் கேஎல் ராகுல் ஆர்சிபியில் இருந்தப்போ 2016 இப்படின்னு சொல்லி பல வருஷங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டீம் கப்பை எடுக்கிறதுக்கான பல முயற்சிகளை பண்ணாங்க. ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்திருக்கிறாங்க, பிளே ஆஃப்ஸ் வரைக்கும் வந்திருக்கிறாங்க. கப்பை மட்டும்தான் தொடர. அந்த கப்பை எடுக்கிறன்ற ஒரு விஷயத்துக்காக அவங்கள எவ்வளோ பேர் எவ்வளோ ட்ரால் பண்ணாலுமே கூட ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் கன்சிஸ்டன்ட் டீம்ஸ் இன் ஐபிஎல் ஹிஸ்ட்ரி நீங்கள் எடுத்திங்கன்னா அதில் டாப் 3ல இருக்கிறாங்க. அது நீங்கள் நம்ம சிஎஸ்கேக்கும் எம்ஐக்கும் அடுத்தபடியாக கப்பை அடித்த எண்ணிக்கைகளில் வேணால் கேகேஆர் இருக்கலாம் 3ஆவதா. பட் ஆனால் பிளே ஆஃப்ஸ்க்கு வந்த கன்சிஸ்டன்சியில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி முன்னுக்கு வராங்க. ஸோ ஆர்சிபி இந்த பிளே ஆஃப்ஸுடைய எண்ணிக்கைகளை எப்போவுமே அதிகப்படுத்திக்கிட்டே இருந்தாலும் அந்த கப்பை ஏன் எடுக்க முடியல அப்படின்ற அந்த ஒரு கேள்வி எப்போவுமே எல்லாரோட மைண்ட்லேயுமே இருந்துட்டு இருந்திருக்கு. பட் இந்த வருஷம் அதுக்கான டைம் வந்துருச்சு. உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃப்ளாப்புங்கிறது எந்த டிபார்ட்மெண்ட்லேயுமே இல்லாமல் இருக்குது. ஃபீல்டிங் செம்மையாக பண்ணிட்டு இருக்காங்க இந்த சீசனில். அவங்க ஒவ்வொருத்தங்களுமே சூப்பரான ஃபீல்டிங் பண்ணுறாங்க. சில மேட்சஸில் ஆன் அண்ட் ஆஃப் இருக்கிறாங்க. பட் இந்த தாவி பறந்து பிடிக்கக்கூடிய கேச்சஸ்லேருந்து ஆரம்பித்து சிங்கிள்ஸ் அண்ட் டபுள்ஸ் ஸ்டாப் பண்ணுறதுன்னு சொல்லி அவங்களுடைய லாங்கில் கூடிய ஃபீல்டர்ஸ் எல்லாருமே சூப்பராக விளையாடுவாங்க இந்த சீசனில். ஸோ ஆர்சிபியுடைய ஃபீல்டிங் ரொம்ப கனக்கச்சிதமாக இருக்குது. இது ஒரு பக்கம். இன்னொரு சைடு பேட்டிங் அண்ட் பவுலிங்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஜாஷ் ஹேசல்வுட்ன்ற ஒருத்தர் இந்த சீசனில் அவங்களுக்காக சூப்பராக போட்டு கொடுத்துட்டு இருந்தவர். அவரே இந்த சீசனில் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா கிளம்ப வேண்டிய நிலைமை ஏற்பட்டாலும் அதுக்கப்புறமும் கண்டினியூ பண்ணி ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய மற்ற பவுலர்ஸ். உள்ளக்கூடிய புவனேஸ்வர் குமாரோடைய அடிஷன் ரொம்ப சூப்பராக இருந்திருக்குது இந்த வருஷம். அவருடைய இந்த ஸ்லோவர் பால்ஸு, டெத் ஓவர்ஸில் அவர் கண்டெயின் பண்ணக்கூடியது, ஹோல்டு பண்ணக்கூடியதுன்றது எல்லாமே ஆர்சிபிக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் யஷ் தயாலுடைய அடிஷன் இந்த டீம் அவங்கள நம்பி இவங்க ரீட்டைன் பண்ணி வச்சிருந்ததுக்கான ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் அவர் கொடுத்துட்டு இருந்தாரு. தி பெஸ்ட்டாக அப்படின்னா இல்லை, பட் ஸ்டில் நல்ல பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துருக்காரு. மறக்கக்கூடாது சிஎஸ்கே மேட்ச்சில் போன வருஷத்தோட அப்படியே ரிப்பீட் பண்ணி திரும்பவும் சிஎஸ்கேவை ஹோல்டு பண்ணி காட்டினார் யஷ் தயால். ஸோ அவருடைய கிரிட் அண்ட் டிட்டர்மினேஷன், அந்த டீம் அந்த பவுலிங் யூனிட் அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த வருஷம் பார்க்குறதுக்கு. இதெல்லாத்தையும் விட்டுட்டு ஓகேப்பா ஆர்சிபியோடைய பவுலிங் யூனிட் எல்லா வருஷத்தோட இந்த வருஷம் சூப்பராக இருக்குது, செம்மையாக அமைஞ்சிருக்குன்றதெல்லாம் நம்ம பாராட்டினாலுமே கூட ஸ்பின்னர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் சுயாஷ் சர்மாவோட அடிஷனும் நல்லா இருந்திருக்குது அவங்களுக்கு. ஸோ சுயாஷ் சர்மாவோட சேர்ந்து குருணால் பாண்டியா ஒரு நல்ல பிரேக் த்ரூஸை கொடுக்கறதுனால ஒரு பெட்டர் காம்பினேஷன் ஆஃப் ரைட் அண்ட் லெஃப்ட், ஒரு லெக்கி ப்ளஸ் ஒரு ஆஃப் பிரேக்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து சூப்பராக போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது. பேட்டிங் தான் நம்ம கடைசியாக பார்க்குற ஒரு சூப்பரான ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா பேட்டிங் பொறுத்த வரைக்கும் இங்கே அவங்க ஓப்பனர் ஸ்லாட் பாருங்கள், ஃபில் சால்ட்டு, விராட் கோலி வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி காலத்துலேருந்து அவங்களுடைய ஹிஸ்ட்ரியில் எப்படிலாம் அந்த ஓப்பனர்ஸ் காம்பினேஷன் இருந்திருக்கோ அது அப்படியே அடுத்த லெவலுக்கு கொஞ்சம் கூட சலிக்காமல் குறையாமல் எடுத்து கொண்டு போயிட்டே இருக்குது இவங்களுடைய இந்த காம்பினேஷன். சரி ரைட்டு, 1 டவுனில் விளாடக்கூடியவங்க, 2 டவுனில் விளாடக்கூடியவங்கன்னு சொல்லி இந்த மிடில் ஆர்டரில் படிக்க நல்லா விளையாடிட்டு இருந்தார். அவர் போயிட்டு திரும்ப உள்ளே இன்னைக்கு மயங்க் அகர்வால் செம்மையாக விளையாடிட்டு இருக்கிறாரு. ரஜத் பட்டிதர், இது பத்தாததுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இவர் ஜித்தேஷ் சர்மா முட்டிச்சு வைக்கிறதுக்கு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவர் கொடுத்துட்டு இருக்கிறார். ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே இவங்களுக்கான சரியான விஷயங்கள் இந்த சீசனில் அமைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ் ஒரு சூப்பராக விளையாடக்கூடிய டீமு இன்னைக்கு பிளே ஆஃப்ஸ்க்கு டாப் 2ல் வேற போய் நின்றுருக்குது. அப்படின்றத தாண்டி 7 அவே கேம்ஸ் ஒரு டீமுக்கு இருக்குது அப்படின்னா அந்த 7 அவே கேம்ஸையுமே இந்த சீசனில் அவங்க ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க. த ஒன்லி டீம் இன் ஐபிஎல் ஹிஸ்ட்ரி டு எவர் வின் 7 அவே கேம்ஸ் இந்த சீசன். இது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ ஆர்சிபி இந்த வருஷம் அவங்களுடைய எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் சூப்பராக விளையாடுவதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய அத்தாரிட்டியை ஸ்டாம்ப் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக டஃபஸ்ட் ஃபைட்டை அவங்க இந்த வருஷம் கொடுக்க போகிறாங்க. இதுக்கு முன்னாடி வருஷங்கள் மாதிரி நான் பிளே ஆஃப்ஸுக்கு வந்தேன்ப்பா, அதோட நான் கிளம்பிட்டேன்ப்பா, துபாய் யுஏஇயில் போனேன்ப்பா, க்ரூஸ் பார்ட்டி பண்ணிட்டு அடுத்த நாள் மட்டையாயிட்டேன்ப்பா அப்படின்ற கதையெல்லாம் இந்த வருஷம் கிடையாது. இந்த வருஷம் ஆர்சிபி அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸை பிளே ஆஃப்ஸ்க்காக சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் விட இந்த வருஷம் கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் சூப்பராகும். அதுக்கு ஒரே ஒரு காரணம் நான் சொல்கிறேன். அந்த ஒரு காரணம் என்ன அப்படின்னா ஆர்சிபி இதுக்கு முன்னாடிலாம் இருந்ததை விட இந்த வருஷம் கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க. அவங்கள எப்போவுமே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்னையவே ஒரு மேட்சை ஜெயிச்சதுக்கு இந்த ஆட்டம் ஆடுறான், இவன் என்னையவே ஒரு பிளே ஆஃப்ஸ் குவாலிஃபை ஆனதுக்கெல்லாம் குதிக்கிறான், இவன் என்ன சிஎஸ்கேவை தோக்கடிச்சதே என்னமோ ஃபைனல்ஸ் மாதிரி கொண்டாடுறான் இப்படின்னு பல பேர் பல விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆர்சிபி இந்த வருஷம் நிறைய மேட்சஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த அக்ரஸிவ் செலிப்ரேஷனை முக்கியமாக விராட் கோலி ஹோல்டு பண்ணிக்கிட்டே வராரு.
ஏன்னா சரியான தருணம் இன்னும் வரல, அது வரும்போது அன்னைக்கு அந்த செலிப்ரேஷன் நான் காட்டுறேன்னு சொல்லி ஆர்சிபி ரொம்ப அழகாக அதை ஹோல்ட் பண்ணுறாங்க. அது அழகாக தெரியுது எல்லா மேட்ச்சில் பார்க்கும்போது. ஸோ டெஃபினெட்லி ஆர்சிபி அப்படிப்பட்ட ஒரு செலிப்ரேஷனை ஹோல்ட் பண்ணுறாங்கன்னா, டே நம்ம எல்லா வருஷம் ரொம்ப பண்ணுறோன்றானுங்க, நம்ம என்ன பண்ண வேணுன்றதை இந்த வருஷம் காட்டுவோம், அப்புறம் ரொம்ப பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த செலிப்ரேஷன் அவங்க வெயிட் பண்ணுறாங்க தெரியுமா. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ ஆர்சிபி இந்த தடவை ஃபைனல்ஸில் ஜெயிச்சு அதுக்கப்புறம் எல்லாருமே அவங்களுடைய ஹேட்டர்ஸ்க்கு ட்ரோல் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய பதிலடி கொடுப்பாங்கன்றது என்னுடைய நம்பிக்கை. எந்த டீம் ஜெயிச்சாலும் எனக்கு சந்தோஷம் தான், நம்ம எல்லாருமே அதை ரசிக்க போகிறோம். பட் ஆர்சிபி இந்த வருஷம் எந்த டீமை விட சளைச்சவங்க இல்லை, அவங்க வேற மாதிரி பர்ஃபார்மன்ஸை வச்சிருக்காங்கிறத தான் இந்த வீடியோ மூலமாக நான் சொல்கிறேன். கண்டிப்பாக ஆர்சிபியோடைய இந்த ஹோப்ஸ் அண்ட் இந்த விஷயங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எப்படி வரப்போகுதுங்கிறத பார்க்க உங்களை மாதிரி நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ஆர்சிபியோடைய இந்த வருஷ பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ அற்புதமாக இருந்திருக்குது அண்ட் அவங்களுடைய பிளே ஆஃப்ஸ்க்கு நீங்கள் எப்படி வெயிட் பண்ணுறீங்கன்றது கமெண்ட் செக்ஷன். இன்னும் சூப்பராக வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன். அதுவரை எப்படி உங்கள் படம். ஓகே பாய்.